என்னை நிமிர்ந்து நடக்க பண்ணுவான். ஆலையில வெக்கப்பட்டு, அவமானப்பட்டு, துக்கப்பட்டு, ஏளனப்படுத்தப்பட்டு, பரியாசம் பண்ணப்பட்டு இங்க உள்ள இருப்பீங்கன்னா இந்த காலையில உங்களை பார்த்து சொல்றேன், நம்பத்தக்க ஒரு தெய்வம் இருக்கிறார், நம்ப தகுந்த ஒரு தெய்வம் இருக்கிறார். அவர் சொல்றாரு, நான் உன்னை நிமிர்ந்து நடக்க பண்ணுவேன். அவருக்கு அடிமையா இருக்கிறது பிடிக்காது, அவருக்கு தலை குனிஞ்சி வாடுறது பிடிக்காது. கண்டிப்பா ஒரு நாள் என்னை அவர் நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை ஒரு வார்த்தை சொல்கிறது, நானும் என் பிள்ளைகளும் சீயோனில அடையாளங்களாக அற்புதங்களாக நிற்போம். என் பிள்ளைகளை கர்த்தர் நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். உன் பிள்ளைக்காக அழுகிற, பிள்ளைக்காக போராடுகிற, உன் பிள்ளைக்காக கண் கலங்கி நிற்கிற உன்னை பார்த்து தெய்வம் சொல்றாரு, உன் பிள்ளைகளை கர்த்தர் நிமிர்ந்து நடக்க பண்ணுவான். மனுஷன் பேசுற வார்த்தை இல்ல, தெய்வம் பேசுற வார்த்தை. ஆனா அப்பா சொல்றாரு, அவரை நம்பி ஒரு மனுஷன் கூட தலை குனிஞ்சி போனதா சரித்திரமே இல்ல. அவரு கைய பிடிச்சிட்டா போதும், ஒரு நாள் உன தலை குனிய விட்டாதபடி நான் இன்னைக்கு சொல்றேன், எங்க வெக்கப்பட்டியோ அங்க கீர்த்தியா நிக்க வைப்பார்.